Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நைட்டுக்கு இட்லிக்கு தொட்டுக்க ஒரு சிம்பிள் சாம்பார் ரெசிபி. பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் குக்கர்ல வேக வச்சு நீங்க எடுத்து வச்சுங்க, மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு. அதுக்கு அப்புறம் இல்பச்சட்டியில தக்காளி, பச்சை மிளகாய், 2 கொத்தமல்லியோட காம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, அந்த தக்காளி பழத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸியில போட்டு சூடு ஆறனோனே அரைச்சு அந்த பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து கொட்டிடுங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கடுகு எல்லாத்தையும் தாளித்து கொட்டி அதில் சாம்பாரில் கொட்டிட்டிங்க அப்படின்னா இட்லிக்கு தொட்டுக்க சாம்பார் ரெடி ஆகிடும். இது என்னோடய சிம்பிள் ரெசிபி. என் பசங்களுக்கு இந்த சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். இதை தான் நான் மேக்ஸிமம் இட்லி பண்ணுறேன். அப்படின்னா காரமும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இந்த பாசிப்பருப்பு அந்த இதில் கொட்டிடுவேன். கொட்டி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கீழே இறக்குனா சுவையான சாம்பார் ரெடி. அப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி அதை இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துருவேன். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நான் ரொம்ப நாளாக சாரீஸ், குர்த்திஸ் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணுங்கிற ஒரு ஆசை இப்போ நான் சமைக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.